வணக்கம் நண்பர்களே. ஒரு தாய் தாப்பை ஒரு 15 வருஷம் பிள்ளையும் தகப்பனும் பேசாமல் இருக்காங்க, செய்கிறாங்க. அவருக்கு எதுவுமே சாப்பாடா கூப்பாடா அவர் எதுவுமே பண்ணுறது கிடையாது, செய்கிறது கிடையாது. பையன்ட்ட அவங்க வீட்டுக்கார அம்மாவோ அவங்க அம்மா அப்பாட்ட பையன் பேசுகிறதே கிடையாது, செய்ய கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து அப்பா இறந்துடுறாப்புல, உடம்பு சரியாமல். ஆனால் எத்தனையோ வருஷம் கழித்து பேசாமல் இருந்தாலும் அப்பாவோடக்கு நம்ம செய்கிற கடமை எவ்வளோ நாள் பேசாமல் இருந்தது பிரச்சனை கிடையாது. அவர் இறந்துட்டா அவருக்கு நல்லதாக நம்ம சடங்கு செஞ்சு அவர் அனுப்புறது தான் நம்ம முறையான ஒரு பையனோட கடமை. அதை ஒரு தேங்காய் உடச்சி நம்ம விளக்கேற்றி செஞ்சு அந்த மாதிரி அவர் சாமி போகும்போதே அவர் கடவுளாகிடுறாரு. நீங்கள் அவங்க அப்பாவுக்கு செஞ்ச துறவமோ அவர் செஞ்ச துறவமோ இந்த நம்ம செய்கிற உணவு செய்கிற முறையில் தான் நமக்கு நம்ம பிள்ளை குடி சந்ததி எல்லாமே நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறது அதே அர்த்தம். அதனால் வீட்டில் விளக்கேற்றி ஒரு பத்தி செஞ்சு அவர் நல்லபடியாக அனுப்புகிறோம், செய்கிறோம். அதே இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அவருக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல காரியம்தான். அதே இது ஒரு 10 பேர் ஏழைங்களுக்கு உங்கள் அப்பாவை நினச்சி அன்னைக்கு இங்கே செய்கிறது தான். அந்த 10 பேரோட இது சாப்பிட்டா வயிறார இந்த நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு 4 பேர் வாழ்த்துறாங்க பார்த்தீங்கன்னா. ஒரு 10 பேர் சாப்பிட்டவங்க அதுதான் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு என்ன தான் நீங்கள் கெட்டது செஞ்சுருந்தாலுமே அது உங்கள் புண்ணியத்தை அது இதாக புண்ணியமாகிடுது. நீங்கள் என்ன தான் உங்கள் அப்பாவுக்கு துறவு பார்க்காம செய்யாமல் இருந்தாலே உங்கள் அப்பாவை நினச்சி ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறீங்க. ஒரு வருஷம் கழித்து ஒரு திதி கொடுக்குறேன் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சாப்பாடு பண்ணி போடுறீங்க பார்த்தீங்களா. ஒரு ஏழை மக்களுக்கு போய் சாப்பாடு பண்ணுறது தான். அதுதான் நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த பாவத்தை போய்க்கிறோம் செஞ்சிடும். அதே இது உங்கள் பிள்ளை குட்டியும் நல்லபடியாக சந்ததியும் நல்லாயிருக்கும். அதனால் பெத்த தாய் தப்பனுக்கு நீங்கள் இப்போ இருக்கும்போது பார்க்காம செய்யாமல் இருந்துட்டால் கூட அவர் செத்த பிறகு அவர் நல்லபடியாக அனுப்பும்போது நல்லபடியாக அவன் பையன் கொல்லி வைக்கிறதுண்டிக்கு அவருக்கு நல்லபடியாக ஒரு சடங்கு செஞ்சு சம்பிரதாயம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதுதான் ஒரு பெத்த தாப்பன். அந்த பூமிக்கு நம்ம வர்றது ஒரு பெத்த தாய் தாப்பனோட வந்தோம். அவருக்கு நம்ம செஞ்சே ஆகணும். அந்த கடமையை முடிச்சதை தான் நம்ம பிள்ளை குட்டியும் நமக்கு நல்லபடியாக நமக்கு பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு பிள்ளையோட கடமை இது. நன்றி, வணக்கம்.